அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் அதி கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் கனமழை பெய்யக்கூடும். தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நாளை நாட்கள் புதன்கிழமை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் கட்டாயம் நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் மழையின் தீவிரம் பொறுத்து கட்டாயம் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அநேக மாவட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். அன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி அன்றைய நாட்கள் நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அன்றைய நாட்களும் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடுவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.